இந்த உலகில் மர்மமான விஷயம் என்றால் எல்லோருக்கும் முதலில் நினைவிற்கு வருவது பெர்முடா முக்கோணம் தான். இந்த பகுதிக்குள் செல்லும் விமானம் மற்றும் கப்பல்கள் காணாமல் போவது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அப்படி இன்று வரை தீர்க்கப்படாத மிகப்பெரிய மர்மமாக இருப்பது இந்த பகுதியில் காணாமல் போன Flight 19 பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். அமெரிக்காவின் புளோரிடா, பெர்முடா, புரோட்டோரிகோ ஆகிய பகுதிகளுக்கு உட்பட்ட இடத்தில் இருக்கும் அட்லாண்டிக் பெருங்கடலின் பகுதியை தான் பெர்முடா முக்கோண பகுதியாக சொல்கிறார்கள். இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக விமானங்கள் மற்றும் கப்பல்கள் மாயமாகி போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த பெர்முடா முக்கோணத்தின் அருகே செல்லும் போது திசை காட்டிகள் கூட வேலை செய்யவில்லை என்று முதன்முறையாக கண்டறிந்து கூறியவர் கொலம்பஸ் தான். அந்த பகுதியில் வானத்தில் ஒரு எரிபந்தை கண்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். 1918ஆம் ஆண்டு USS சைக்ளோப்ஸ் என்ற மற்றொரு கப்பலும் 100 பயணிகளுடன் காணாமல் போனது. 1950ஆம் ஆண்டு அமெரிக்காவில் வெளிவந்த தி மியாமி ஹெரால்ட் என்ற பத்திரிகையின் செய்திதான் இப்படியான ஒரு மர்மம் நிகழ்வதை வெளி உலகிற்கு முதலில் கொண்டு வந்தது. 1945 டிசம்பர் 5ஆம் தேதி 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் அமெரிக்க விமானப்படையில் வழக்கமாக ஒரு பயிற்சி மிஷன் நடந்தது. Flight 19 வகையைச் சேர்ந்த 5 ராணுவத்தைச் சேர்ந்த விமானங்கள் இந்த பகுதியில் பறக்கும் போது காணாமல் போயின. Flight 19 என்பது ஒரு பயிற்சி விமானமாகும். கடந்த 1945ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி சுமார் 230 கிலோமீட்டர் பயணித்து மீண்டும் கிளம்பிய இடத்திற்கே வர வேண்டும் என்பது அவர்களின் திட்டமாகும். ஆனால் இந்த விமானம் கிளம்பிய இடத்திற்கு திரும்பவில்லை. இந்த விமானம் குறித்து விசாரணை நடத்திய அதிகாரிகள் இந்த விமானம் போதுமான எரிபொருள் இல்லாமல் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்று முடிவிற்கு வந்தார்கள். ஆனால் அதற்கான எந்தவித ஆதாரமும் கிடைக்கவில்லை. இந்த விமானத்தில் 13 பேர் பயணித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விமான குழுவின் முதல்வர் லெப்டினன்ட் சார்லஸ் டெய்லர், ஒரு நிபுணர், விமானிகள் மற்றும் சில போர் வீரர்கள் என 13 பேர் பயணித்துள்ளார்கள். இந்த பயிற்சியில் அவர்கள் பஹாமாஸ் கடலின் வழியாக குண்டு வீச்சு பயிற்சிக்கு புறப்பட்டார்கள். மேலும் இந்த பயணத்தின் சில மணி நேரங்களில் விமானத்தில் உள்ள காம்பஸ் தவறாக செயல்படுகிறது என்று ரேடியோ மூலம் தகவல் அனுப்பியுள்ளார்கள். எந்த திசையில் நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை அது காட்டவில்லை என்று தலைமை விமானி டெய்லர் தெரிவித்துள்ளார். குறைவான வானிலை ரிப்போர்ட்டர்கள் மற்றும் குறித்த அளவு எரிபொருள் மட்டும் இருப்பதால் இந்த குழு மேலும் குழப்பத்தில் சிக்கியது. மேலும் சார்லஸ் டெய்லர் இந்த குழுவிற்கு சரியான திசை கொடுக்க முயன்றாலும் அந்த விமானத்தில் உள்ள வழிகாட்டி சரியாக வேலை செய்யவில்லை என்று கூறுகின்றார்கள். இதனால் அவர்கள் திசை தெரியாமல் சுற்றிக்கொண்டே இருந்துள்ளார்கள். மேலும் Flight 19 மிஷனின் திசை தவறிய தகவல் கிடைத்ததும் ஒரு நொடி தாமதமின்றி அமெரிக்காவின் நேவி ஒரு தேடல் குழுவை அமைத்தது. இதற்காக மற்றொரு விமானம் புறப்பட்டது. ஆனால் அந்த விமானமும் திரும்பவில்லை. 2 குழுக்களும் தேடுதல் பணிகளில் ஈடுபட்டார்கள். ஒரு வாரம் முழுக்க இந்த விமானங்களை தேடியதாக கூறுகின்றார்கள். ஆனால் அந்த தேடுதல் பணிகளில் எந்தவிதமான தடயங்களும் கிடைக்கவில்லை. சிலர் இது வேற்று கிரகவாசிகளின் செயல்களாக இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். ஒரு சிலரோ இந்த பெர்முடா முக்கோண பகுதியில் இயற்கையான காந்த புயல்கள் இருந்ததால் அந்த விமானங்கள் கடலில் விழுந்திருக்கலாம் என்று எண்ணுகின்றார்கள். ஒரு சிலர் இதனை புவி மேற்பரப்பின் காந்த பகுதியின் காரணமாக இந்த விமானத்தில் உள்ள காம்பஸ்கள் வேலை செய்யவில்லை என்று கூறுகின்றார்கள். அப்போது இந்த நிகழ்வுக்கான விசாரணை மிகவும் விரிவாக நடந்தது. அதிகாரிகள் இது ஒரு கோர விபத்து என்றே நம்பினார்கள். இறுதியாக லெப்டினன்ட் டெய்லர் மற்றும் அவருடைய குழு திசை தவறி கடலுக்குள் விழுந்தார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஆனால் இதற்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. மேலும் இந்த பகுதி வழியாக பாதுகாப்பாக சென்று வந்த கப்பல்கள் கூட சில நேரங்களில் காம்பஸ் கோளாறுகளை சந்தித்துள்ளன. காம்பஸ் என்பது எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாமல் சாதாரண காந்த சக்தியை வைத்து இயங்கக்கூடியது. அதில் பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அந்த பகுதியில் காந்த சக்திகள் அதிகமாக உள்ளது என்று கூறுகின்றார்கள். இதன் காரணமாகவே விமானம் மற்றும் கப்பல்கள் மாயமாக காணாமல் போனதாக கூறுகின்றார்கள். சமீபத்தில் பெர்முடா முக்கோணத்திற்கு பின்னால் இருக்கும் மர்மத்தை கண்டுபிடித்து விட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதன்படி அந்த பகுதியில் நீடிக்கும் அதிகப்படியான காற்றும், பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுத்தும் அழுத்தமும், அறுகோண வடிவில் சுழலும் மேகங்கள், 170 மைல் வேகத்தில் ஏற்படுத்தும் காற்று அழுத்தம் தான் இதற்கு காரணம் என்று கூறுகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். Thank you.